கேட்கேம் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ இதில் எட்ஜஸ் அண்ட் பாலிகன்ஸ் இருக்குல்ல, அந்த எட்ஜஸ் அண்ட் பாலிகன்ஸ் வந்து எதை டிஃபைன் பண்ணும் சார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்குங்க. V மைனஸ் E இஸ் ஈக்குவல் டு 2Fன்னு வரும். என்னம்மா? இது ஆயிலர்ஸ் ஃபார்முலா. ரைட்டா? V மைனஸ் E ப்ளஸ் F இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 2. இதுக்கு மேலேயோ கீழேயோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு ஷேப்பாக உங்களோட ஃபேஸ்க்கே இது இருக்கும். வெர்டிசஸ், எட்ஜஸ், ஃபேஸஸ். வெர்டிசஸ், எட்ஜஸ் அண்ட் ஃபேஸஸ். இப்போ இதுதான். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இது மேக்ஸு, மேக்ஸ்னு வரும். ஒரு 2 ஈக்குவேஷனை நீங்கள் இப்படி போடணும். இந்த இருக்கா, MIN மின்னு எக்ஸு ப்ளஸ் ஒய்யு ப்ளஸ் இசட்டு கம்மா ஏதோ ஒரு ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா அந்த 2 ஈக்குவேஷனையும் நடுவில் இருக்கிறத அது சப்ராக்ட் பண்ணிடும். மின்னு போட்டிங்கன்னா மினிமம்னா என்ன, 5,6 இதை தானே எடுக்கும். அதை போட்டு அந்த இதை உருவாக்கிடும். இப்படி தான் உங்களுக்கு யூனியன், சப்ராக்ஷன் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குற இங்கே ஸ்கல்ப்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையால் இது இங்கே சிலபஸில் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 1000 மெத்தடில் வரையலாம், 1000 மெத்தடில் வரையலாம். பட் ஆனால் நீங்கள் எந்த மெத்தடில் வரைய முடியாதுன்னா, கம்பெனிஸில் அவங்க யூஸ் பண்ணுற கர்வ் மெத்தடு, கர்வ் மெத்தடில் வரைய முடியாது. சாலிட்வொர்க்ஸில் மட்டும்தான் வரும். சரியா? அப்படி வரையும் போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது எடுக்கிறேன், இப்படி ஒரு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இதனால் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ரைட்டா? பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து பிளெயின் எடுக்கிறேன்னா இந்த பொசிஷனில் இந்த இடத்துல இருந்து பிளெயின் எடுக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் ஈக்குவேஷன் மூலிமா பிளெயின் எடுக்கிறது. இப்போ நான் இங்கே பிளெயின் எடுத்துருக்கேன். -1 3 4 -14 எடுத்துக்கிங்கன்னா ப்ரிவ்யூ கேட்குறேன். எப்படி வருதா? இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே இந்த சாஃப்ட்வேரில் ப்ளாட் பண்ணுங்கள். -xனால் பிளெயின் இப்படி இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் வரும். ஃப்ரீ ஹேண்டு பிளெயின் மித்ததில் இருக்குது. ஆட்டோகேடில் நீங்கள் பார்க்குற ஹெலிக்ஸ் மெத்தட் கூட வரும். அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? அப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெத்தடாலஜியை புரிஞ்சுட்டு பாருங்கள். அதில் தான் இந்த எக்ஸ்ட்ரூடு, ஸ்வீப்பு, லாஃப்ட்னா இருக்கா, இந்த பேசிக்கான கமெண்ட்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரூடு, ஸ்வீப்பு, லாஃப்ட் இதுனா இருக்கா, இதை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் பண்ணலாம். இந்த இருக்கா, இதுக்கு போனீங்கன்னா பேராமெட்ரிக் டூல்ஸ், பில்டர்ஸ்னு வருதா. இப்போ இதெல்லாம் நீங்கள் கேல்குலஸில் படிச்சிருப்பீங்க, படித்ததை மறந்துருக்கலாம் சில பேர். இப்போ இதில் என்ன இருக்குது, ரிவால்வ்னு இருக்குது. ஒரு சின்ன பச்சை கலர் கர்வு தெரியுதா? இதை நான் ஜென்ரேட் கர்வ் பண்ணேன்னா அப்படியே ரிவால்வ் ஆகுதா? எப்படி ஒரு சின்ன கர்வு தான், கொசைன் கர்வ் தெரியுதா? இந்த கர்வை நான் வந்து ரிவால்வ் பண்ணேன்னா, ஜென்ரேட் பண்ணேன்னா ரிவால்வ் ஆகுதா? இதை தான் நம்ம 3D ரிவால்வில் பார்க்குறோம். இதோட ஜென்ரேட் ஈக்குவேஷன் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் +u -uன்னு வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரூடை பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போடுறது தான் எக்ஸ்ட்ரூடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வை வியூ பண்ணுறோமா, இந்த கர்வ் வியூ பண்ணுறோமா, இதை ரெண்டையும் எக்ஸ்ட்ரூடு அப்படியே ரெண்டையும் ஒன்று சேர்க்குறது. கர்வ் வச்சே பண்ணலாம். அப்புறம் லாஃப்ட் பார்த்தோமா, லாஃப்ட்டில் வந்து வியூ கர்வ் 2 இருக்குது. இதுதான் லாஃப்ட்டு. இதை தான் நம்ம ஆட்டோகேட்லையும் செய்கிறோம். ரைட்டா? ஆட்டோகேடில் நம்ம செய்கிறது எப்படிமா, எக்ஸ்ட்ரூடு இருக்கா, லாஃப்ட் இருக்கா. லாஃப்ட் வந்து நம்ம இருக்கிறதுல வினோதமாக போடுவோம். இப்படி போட்டு இங்கே ஒரு லைன் வரைஞ்சி அது மேலே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அப்புறமா நம்ம என்ன செய்வோம், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் ஸ்ட்ரைட்டாக போடல, அப்போ என்ன செய்வோம், லாஃப்ட் பண்ணுவோம். ஓகேவா? வரல. ஏன் வரலைன்னா அது ஸ்ட்ரைட்டான லைனில் இல்லை. ஸோ அதே கிராஸ் செக்ஷனில் இருக்கிறத போடணும். ஓகேவா? இப்போ இப்படி போட்டு லாஃப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2, ஏன்னா அது கரெக்டாக இல்லை, ஏன்னா ஒரே இதில் வரைஞ்சிருக்கோம். அப்போ 3D லைனை போடுங்க. போட்டு இருக்கா, போட்டு சர்க்கிள், ஓகே, அப்புறம் எலிப்ஸு, ஓகே, போட்டு லாஃப்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இது டக்டிங்க்கு வரும் அபேக்கில். இதை போட்டிங்கன்னா எப்படி வரும், ஒரு சனியை வந்து குறைய மாட்டேங்குது, ஏன்னா அது 2Dலே இருக்குது. இப்போ இப்படி போட்டு போட்டு இந்த இடத்த மூவ் பண்ணி வைங்க இதுக்கு மேலே. ஓகே, போட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு ஐசோமெட்ரிக்கில் வச்சுட்டு இதை லாஃப்ட் பண்ணுங்கள். ஓகே,
ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த லைனை அப்படியே நிமிக்கலாம். 3D ROTATE 3D ரொட்டேட். ஓகே, இப்படி கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல 90 டிகிரி. ஓகே, இது வந்துடுதா? இதில் ஒரு சர்க்கிளை கொடுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் லாஃப்ட் வரும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கா? வந்ததை லாஃப்ட் அடிங்க. 1 2 வருதா? இந்த லாஃப்ட்டை தான் இந்த மேத்தமெட்டிக்கலாக போடுது. இதா லாஃப்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கா? 2 கருவை போட்டு இணைக்குதா? இதை தான் எக்ஸ்ட்ரூடும் பண்ணுதோ. அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன? ரிவால்வ். மொத்தமா ரிவால்வ் எப்படி பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை போட்டு இங்கே ஒரு லைனை போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவால்வ். ரைட்டா? அப்போ 2 பாயிண்ட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ரிவால்வ் ஆகுதா? அதே தான் இங்கே நடக்குது. இப்போ இங்கே ரிவால்வ் போடுறோமா? ரிவால்வ் போனால் என்ன நடக்குது? சைனஸ் போட்டு இப்படி பண்ணோட்டி ரிவால்வ் ஆகுது. ரைட்டா? அடுத்து இருக்கிறது என்ன? ஸ்வீப்பு ஈஸி தான். சைனியூ காசியூ போட்டிங்கன்னா வந்துடும். இந்த 6 பில்டர்ஸு, இந்த கோனு பாக்ஸு எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் இருக்குது. இங்கே இருக்கிறது கூட எக்ஸ்ட்ரூட் ஃபேஸு கட் பண்ணுறது, இது எல்லாமே ஈக்குவேஷன். அப்புறம் எதுக்கு நான் ஆட்டோ கேட் போகிறேன்? அப்புறம் எதுக்கு நான் கேட்டையாக போகிறேன்? அப்புறம் எதுக்கு நான் மாஸ்டர் கேட் போகிறேன்? ஒரே விஷயந்தான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதில் வந்து பண்ணும்போது 1000 ஃபார்மேட்டுக்கு போகும், 1000 எரர் வரும். இது டாக்குமெண்டேஷன் ஃபார்மேட், அதனால தான் அதுக்கு போகிறோம். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா? ரைட்டு. இப்போ இதில் நம்ம வரைகிற விதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு இதை எடுத்து மெர்ஜ் பண்ணுறோம். இந்த இருக்கா 2 பாக்ஸ் எடுத்து மெர்ஜ் பண்ணுறோம். இப்படி வரைகிறோமா? வரையும் போது யூனியன் பண்ணுறோமா? இந்த யூனியன்றது தான் மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனில் வருதா? இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். இந்த ஈக்குவேஷனில் என்ன நடக்கும்னா, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் அதே தான் நடக்கும். ஒரு 2 ஈக்குவேஷனை அதுவே மெர்ஜ் பண்ணி வைக்கும். பார்த்திங்கன்னா கடலை மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த இருக்கா? புரியுதா? இது 2 ஸ்பியரை வந்து மெர்ஜ் பண்ணுறது. மல்டிப்ளை பண்ணால் போதும். இவ்வளவு சிம்பிளான விஷயத்தை தான் இவ்வளவு கோடிங் கொடுத்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவனா ஈஸியான விஷயந்தான். ABCD ஈஸியான விஷயந்தான். அதை யூனிகோடாக பண்ணும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்போ இதுதான் 3D மாடலிங்கோட பேசிக்கு. இங்கே நீங்கள் பார்க்குற ப்ரெஸ்ஸு, புல்லு, பாலிலைனு இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. எக்ஸ்ட்ரூடு, ஃபேஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ப்ளைனு நர்ப்ஸுன்ற அல்காரிதத்துலேருந்து வருது. சர்ஃபேஸுன்றதும் இப்படி தான். கொஞ்சம் ஃபியர் போச்சா? ஓகே, யூனியன், சப்ராக்ஷன் என்னது எதுலேருந்து வரும்? இது ஒரு பாக்ஸு, இதில் ஒரு பாக்ஸை நான் போடுறேன். ஓகேவா? கீழே கொண்டு வரேன். இப்போ SUBRACT சப்ராக்ட் 1 2 போட்டால் சப்ராக்ட் ஆகுது. இது மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன். இது என்னது? மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன். அதே சமயம் இதில் இன்டர்செக்ஷன், கியர்னால் போய் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோமா? எத்தனை இன்டர்செக்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறோமா? ஒரு மெக்கானிக்ஸை பில்டு பண்ணிவிட்டு அப்போ இது வந்து எல்லா இது வரும். இதை போட்டுட்டு என்ட்ரு அமைக்கிட்டு வை செலெக்ஷன் மெத்தடு ஒவ்வொரு இன்டர்செக்ஷனாக காட்டுதா? இது இன்டர்செக்ஷன். இதை தான் அந்த இதுலேயும் பார்ப்போம். ஜெம்ஸ் மாதிரி 2 ஸ்பியர் இருக்கா? அந்த 2 ஸ்பியருக்கு நடுவில் இருக்கிறத காட்டும். புரியுதா? இப்போ இதை எடுத்து விட்றோம். எடுத்து விட்டு என்ன ஆகுது? வேறு ஷேப்ஸ் வருது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது எல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் தான். இதில் நீ எதையுமே நினச்சி பயப்பட தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக வர்றது. இதுக்கு அதனால தான் பேசிக்கான ஷேப்ஸ் கொடுத்துருக்கான். வெஜ்ஜு இதெல்லாம் ஏன் இதை கூட கொடுக்கலாம்ல? இது ஒரு தண்ணி மேலே ஒரு பொருள் விழுந்தால் அந்த தண்ணி எப்படி தெளிக்கும்னு முதல் கொண்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு பாலை போட்டு உள்ளே ட்ராப் பண்ணி வச்சுருக்கானா? ரைட்டா? இதுதான் ஃப்ரீ மாடலிங். ரைட்டா? இதுதான் ரைனோன்ற இது கான்செப்டில் வரும். ரைனோன்ற சாஃப்ட்வேரில் வரும். இப்போ இது எப்படிமா இருக்குது? ஒரு தண்ணியில் கல்லை போட்ட மாதிரி இருக்கா? இதுக்கு ஈக்குவேஷன் தான் போட முடியும், வரையணும் முடியாது. ஜாமெட்ரிக்கல் என்டிட்டியே கிடையாது. அப்போ இந்த ஃப்ரீ வே ஆஃப் தாட்டுனா பேராமெட்ரிக் மாடலிங்னா என்ன? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டாக? அடுத்து பார்க்க போகிறது கேடில். அதுதான் ஒரு விஷயத்தை ஆல்ட்ரு பண்ணால் மற்ற விஷயம் ஆல்ட்ரு ஆகும். எக்ஸ்பிளிசிட் மாடலிங்ன்றது வேறு, இம்ப்ளிசிட் மாடலிங்ன்றது வேறு. க்ரியோ வந்து இட்ஸ் அ பேராமெட்ரிக் இன்ஜின். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இதுதான் இது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேரே இல்லாமல் போட்டு ஒருத்தர் கையில் கொடுக்கலாம். மாஸ்டர் கேம் இதுக்கு சால்டோக்ஸை தாங்கன்னா கொண்டு போனீங்கன்னா எரர் வரும். டிஃப்ரென்ஷியல் பாக்ஸே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மெஷிங்னா பண்ணிங்கன்னா 4 லட்சம் எரர் காட்டும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டு கையில் கொடுத்தீங்கன்னா லூசுன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா எவனுக்கும் தெரியாது. இன்ஜினியர்னாலே அவனை ஒரு அடிமையாக பழக்கி வச்சுட்டாங்க சாஃப்ட்வேர்ஸை வச்சு. நீங்களாக ஃப்ரீ ஹேண்டாக பண்ணணும்னா நீங்களே ஒரு இதை உருவாக்க ட்ரை பண்ணணும். பிறகு ஏஐ வச்சு என்னன்னாலும் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ இதை வரைகிறீங்கன்னா கூட இதை மேத்தமெட்டிக்கலாக போட முடியும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.